எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி எங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமான நாள். எதுவுமே கிடைக்கல, ஆனால் கடைசியாக ஒரு வாவல் மீன் கிடச்சிது. அது ஒரு கிலோ இங்கே 1000 மேலே போகுது. அது கிடைச்சாவே போதும், சந்தோஷமான ஒரு இது தான். இன்றைக்கி கொஞ்சம் அதிர்ஷ்டங்கள் கிடச்சிது தான். இன்றைக்கி கடலுக்குள்ளே வலையை விட்டுட்டு வலையை எடுக்கிற சமயத்தில் ஒரு ஒன்றுமே வரல. அப்புறம் பார்த்தா திடீர்னு பார்த்தா அந்த வாவல் மீன் மட்டும் எங்களுக்கு வந்துச்சு. அந்த வாவல் மீன் இங்கே கிலோ 1000 மேலே போகுது. இப்போ வர தடைக்காலம் என்பதால் மீன் ரொம்ப ரேட்டு பாருங்கள். இதுதான் அந்த வாவல் மீன். நாங்கள் இங்கே மாவா மீன் சொல்லுவோம். இந்த மீன் தான் எங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருந்துச்சு. அதுவும் கீழே பார்த்து எப்படியோ அதை எப்படியே பிடிச்சி நாங்கள் எடுத்துட்டோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிடுவோம் அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். என்ன ஒன்றா விலை தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். 1000 ரூபா கொடுத்து வாங்கணும்னு யோசிப்பீங்க, ஆனால் இது ஃபுல்லாகவே எக்ஸ்போர்ட் ஆகிடும். நீங்கள் நினைப்பீங்க 1000 ரூபா கொடுத்து இந்த மீன் வாங்கணுமோன்னு. இல்லை, இதேமாரி பல மீன் இருக்குது, இதே டேஸ்ட்டில் இருக்குது. 1000 ரூபா கொடுத்து இந்த மீன் தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை. இதேமாதிரி நிறைய மீன் இருக்குது. அந்த மீன் வாங்கி சாப்பிடுங்க. இந்த மீன் தான் வாங்கி சாப்பிடணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. இது எக்ஸ்போர்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் எங்களுக்கு குரலி மீன், இது எங்கள் ஊரில் குரலி மீன் சொல்லுவாங்க. அந்த மீன் வந்துட்டுது. 1-2 பாறை மீன் வந்துட்டுது. எல்லாமே நல்லாயிருக்கும். ஏன்னா இது பார் பகுதியில், அதாவது கடலுக்குள்ளே மலை இருக்கலாம், அந்த மலை பகுதியில் விட்டு வலையை எடுக்கிறோம். அந்த இடத்துல வாழ்கிற மீன் எல்லாம் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஏன்னா இதெல்லாம் பவளப்பாறைகள். இங்கே வாழ்கிற மீன்கள்லாம் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இந்த மீன் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த வாவல் மீன் மட்டும் வரல. இன்றைக்கி எங்களுக்கு அவ்வளோதான், எதுவுமே கிடைக்காது. எதுவுமே கிடச்சிருக்கு. அந்த வாவல் மீன் மட்டும் தான் எங்களுக்கு கிடச்சிது. ஒரு 1000 ரூபா கிடச்சிது. மற்ற மீன்லாம் கொஞ்சம் 1500 ரூபா விற்றோம். மொத்தமாக இன்றைக்கி 2500 ரூபா விற்றோம் நாங்கள். அது கடைசியில் காட்டம் போயிட்டாங்க எவ்வளோ மீன் பிடிச்சோன்னு. மற்றபடிலாம் எங்களுக்கு அவ்வளோ மீன் எதிர்பார்த்த அளவுக்கு இன்றைக்கி மீன் வரல. சரி, வந்த வரைக்கும் சந்தோஷம் தான் நினச்சிட்டு நாங்களும் மனசு தேர்த்திக்கிட்டோம். கடலில் எல்லா நாளும் வலையை விட்டால் மீன் கிடைக்குமானா அதெல்லாம் கிடைக்காது. எப்பயுமே இங்கே மீன் கிடைக்காது. சில நாள் ஒன்றுமே இல்லாமலாம் வரும். அதாவது எதுவுமே கிடைக்காது. டீசல் கூட கிடைக்கும், நஷ்டம் கூட வரும். சில நாள் நல்லாவும் மீனும் கிடைக்கும். அதுதான் கடலில் வாரியும் கொடுக்கும், நம்மளை அழிக்கவும் செய்யும். எல்லா நாளும் எதிர்பார்த்து தான் கடலுக்கு போவோம். ஆனால் எல்லா நாளும் மீன் கிடைக்காது. எல்லா நாளும் கொடுத்துட்டா கடலில் எதுவுமே கிடைக்காது. அதுதான் அந்த கடலும் நினைக்கும் போல். இப்போ பார்க்குற மீன் தான் பஃபர் ஃபிஷ்ன்னு சொல்லுவோம். இது உடல் ஃபுல்லாக காற்று உள்வாங்கிட்டு இது ரொம்ப பலூன் மாரி அப்படியே புஃப்பு வீங்கி எந்த மீன் கடிக்க வந்தாலுமோ இல்லை இதை வேட்டையாட வந்தாலுமோ கடிக்காத அளவுக்கு ரொம்ப பெருசாக இதுவாகிடும். அதனால் வர மீன் எதுவுமே இதனால் கடிக்காமல் போயிடும். அதுவும் இல்லாமல் இது சுற்றி முள் இருக்கும். எந்த மீனும் கடிக்காத அளவுக்கு இது தற்காத்து கொள்வது ரொம்ப கில்லாடி. இப்போ பார்க்குற மீன் இது ஓரா மீன் சொல்லுவாங்க. இது கையில் குத்திச்சில்ல எங்கன்னா குத்திச்சு ரொம்ப கடுக்குன்னா அது ஒரு விதமான வலிக்கும். ரொம்ப மோசமானது அந்த மீன். வலையை எடுத்து முடிச்சிட்டோம். அவள்தான், இதுதான் கொடின்னு சொல்லுவோம். அது கயிறு வச்சு ஒரு பார்வைக்காக இது வச்சுருப்போம். எங்கன்னா தள்ளி இருந்தாலும் காட்டுறதுக்காக தான் இது போட்டு வச்சுருப்போம். இப்போ நாங்கள் எடுத்து முடிச்சிட்டோம். இப்போ வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். வீட்டுக்கு போயிட்டு அங்கே மீன் விற்றுட்டு அந்த வலையெல்லாம் ரெடி பண்ணிட்டு அடுத்த நாளைக்கு தயாராகணும். நாங்கள் எவ்வளோ விற்றுன்னு காமிக்கணுங்க. எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் லேடிஸ் தான், இவங்க தான் மீன் வாங்குவாங்க. இங்கே வேலமோ வேறு எதுவுமே கிடையாது. இந்த மீன் தான் அவங்க வாங்குவாங்க. எப்படியோ அடித்து பிடிச்சி இவங்கக்கிட்ட ஒரு 1500 ரூபா விற்றுட்டோம். 4 காலா, ஒரு 5 பாறை இருக்கும், 2-3 குரலி மீன், இதை தான் விற்றோம். அதே வேலையை அவங்க அதிகமாக கேட்கல. அவங்க வைக்கிறது தான் சட்டம், நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. இங்கே மற்ற ஊர் மாரி கிடையாது. 2 பேர் தான் வந்தாங்க, அவங்கள்ட்ட தான் விற்க முடியும். இவங்கள விட்டாலும் வேறு யாரும் எங்களுக்கு கிடையாது. அதனால் இவங்ககிட்டயே கொடுத்துட்டோம்.